friends, welcome to Annapurni Samayal. இன்னைக்கு நம்ம அன்னபூர்ணி சமையல்ல பார்க்க போற ரெசிபி மீல் மேக்கர் பராத்தா. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யலாங்கிறத. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இப்போது நான் மாவு பிணைச்சிட்டு வந்துட்டேன். இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. இது மேலே ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடி வச்சுக்கலாம். மாவு வந்து சீக்கிரம் காயாது. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும், நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ நான் ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறேன். 1 கப் புதினா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி வந்து சோயாபீன்ஸ் எடுத்திருக்கேன். பெரிய சோயா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் சின்ன சோயா கூட எடுத்துக்கலாம். இப்போது இதை சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இது நல்லா ஊறட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானோடனே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த புதினா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். இந்த பச்சை வாசனைலாம் போய் வரும். இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு மசாலா. இந்த டைமில் நம்ம சோயா சேர்த்துக்கலாம். நான் வந்து சோயாவை எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் சக் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சோயா வந்து தண்ணியோடு போட்டிங்கன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட்டே இருக்காது. ஸோ நல்லா தண்ணி வந்து புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த சோயா வந்து இந்த கிரேவி கூட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அது கூட கோட்டாகி வந்திருக்கு இந்த மசாலா கூட சோயாபீன்ஸ்லாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கோம், ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டஃப் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு தேய்ச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கிச்சன் டேபிள் டாப் மேலே தான் போட்டு தேய்க்க போகிறேன். ஸோ அது மேலே நல்லா ஆயிலில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்து வச்சு இப்போ இது நல்லா தேய்ச்சிக்க போகிறேன்னா, ரொம்ப மெல்லிசை தேய்ச்சிடாதீங்க. இப்போ இது நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போது இது நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃப்பை வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். நடுவில் வைங்க, அப்போ தான் நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி 4 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுப்பில் இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன், அதில் வந்து அதை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேலே அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இந்த சைடு வந்து கோல்டன் ப்ரௌனிஷ் வந்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று நான் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு, இதையும் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே இந்த ஸ்டஃப்லாம் வச்சு நல்லா இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம அன்னபூர்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பாய்.